ஒன்றுமே இல்லை, நம்புங்க, அவ்வளோதான். அவர் பேச ஆரம்பிச்சிருவார். எனக்குள்ளேருந்து டைம் வரும்போது அவர் கைட் பண்ணுவாருன்னு நம்புங்க. கைட் பண்ணுவார். நீங்கள் எப்படின்லாம் கேட்காதீங்க, பண்ணுவார். இப்போ பிரச்சனை நம்பிக்கையில் மட்டும்தான். 3 விஷயம் தேவையில்ல, ஒரே விஷயந்தான். நம்புங்க, நடக்கும். இல்லை எனக்கெல்லாம் வேலை செய்வாரான்னு கேட்டு, டைம் வரும்போது வேலை செய்வாருன்னு சொல்லுங்கள், வேலை செய்வார். இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆனால் நமக்கு அது தெரியல. நம்ம லெவலில் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் எனக்கு இந்த டவுட் வரும், எனக்குள்ளே அது வேலை செய்யுதா, எப்படி நடக்குது, எல்லாம் இருக்கும். ஆனால் நேரம் என்று வரும்போது அனைத்தும் தானாக நடக்கும். வார்த்தைகளாக வெளிப்படும், ஆற்றலாக வெளிப்படும், பார்வையிலிருந்து வெளிப்படும், தானாக நடக்கும். நம்புனீங்கன்னா போதும். அங்கே மட்டும்தான் பிரச்சனை. நீங்கள் 1000 கேட்டகிரி பார்க்காதீங்க, நீங்கள் ஏமாந்துருவீங்க. பிரச்சனையே நம்பிக்கையில் மட்டும்தான். அங்கேயே சரி பண்ணிக்கிட்டே இருங்க, மறுபடியும் அங்கேயே சரி பண்ணுங்கள். எங்கே சுற்றுனீங்களும் மறுபடியும் அங்கேயே வந்துட்டுருங்க. நம்பிக்கையில் தான் பிரச்சனை. நம்பிட்டீங்கன்னா சூட்சும குரு உள்ளே இருந்து பேச ஆரம்பிச்சிருவார். கேம் எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு மனைவி இருக்கிறான்னு வச்சுப்போம். எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே போ, இதை வாங்கிட்டு வந்து கொடு, அங்கே போ, அதை வாங்கிட்டு வந்து கொடு, இங்கே போ இவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வா, அங்கே போ அவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வானா, இப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இப்போ என் பொண்டாட்டி பேச்சு நான் கேட்டு தான் ஆகணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த செயலை செய்யலாம், பட் அந்த கார்மிக்கல் லைன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அதை உங்கள் தலையிலேருந்து எடுக்காதீங்க, அவங்க தலையிலேருந்து எடுத்துருங்க. அவங்கள கோர்த்து விட்ருங்கன்ற. நான் புரியுதா? எப்படின்னா, என்னோடய மனைவி வந்து இப்போ முன்னாடி இருக்கிறா, எனக்கு வந்து இப்போ ஒரு பெரிய பங்களா கட்டணும்னு ஆசைப்பட்றான்னு வந்து வச்சுக்கோங்க. இப்போ என்னால் போய் பணம் சம்பாதிக்க முடியும், அந்த பங்களா கட்டவும் முடியும். ஆனால் அந்த செயல்பாடுகள் மொத்தத்தையும் பங்களா கட்டுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் என் ஆசையிலிருந்து நான் எடுக்கக்கூடாது. அந்த கார்மிக லைனை அவங்க தலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, ரீஎஷ்யூர் பண்ணுங்கள், உனக்கு வேணுமான்னு கேளுங்க. ஆமாம் வேணும், எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு வேணுமான்னு கேளுங்க. ஆமாம் வேணும்னு சொல்லுவாங்க. ஏன் வேணும்னு கேளுங்க, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அவங்க தான் ஆசையில் இருக்காங்களே. அப்புறம் இல்லாத மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு சொல்லுவாங்க, இப்படி வேணும் அப்படி வேணும் இது வேணும் அது வேணும்பாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் போக மாட்டேன்னு சொல்லுங்கள். உங்களை மறுபடியும் ஏதாவது மேனிப்புலேட் பண்ணி அதை பண்ண வைப்பாங்க. ஓகே, அப்போ நீங்கள் மைண்டில் என்ன வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, இறைவா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இப்போ இவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் போகிறேன். ஒரு மனைவியாக இவங்க கேட்கும்போது அதை கொடுக்க வேண்டிய கடமை என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கார்மிக்கல் லைனை அவங்க தலையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களை பாதிக்காது. இங்கே நான் எது பண்ணுறதா இருந்தாலும் இங்கே இதுக்கு நான் ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ நான் தேவையில்லாத ஒரு செயலை பண்ணுறேன்னா நீ தான் பண்ண வைக்கிற. நான் சொன்னால் உனக்கு புரிய மாட்டேங்குது, இது வேணான்னா கேட்க மாட்டேற, இது நமக்கு அவசியம் இல்லைன்னா உனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழ்ந்து முடிக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது, நான் இன்னும் அந்த பயணத்தில் இருக்கேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், சரி நான் பில்டிங் வாங்கி தரேன், ஆனால் நீ கேட்டதுனால வாங்கி தரேன், ஓகேவான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. சரின்ட்டாங்கன்னா அக்ரி பண்ணிட்டாங்க, அது அங்கே போய் உட்காந்துரும், உங்ககிட்ட வராது. கார்மிக்கல் லைனை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும். தேவையில்லாமல் ஒரு கார்மிக்கல் லைனை ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு கார்மிக்கல் லைன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்டாக எண்டு பண்ணணும். உலகத்தில் இயங்குகிற ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு பெரிய தியரி இருக்குது. ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒன்று அழிக்கணும், இல்லை ஏதோ ஒன்று போய் எடுத்துகிட்டு வரணும். அப்போ இந்த இயக்கத்துக்கு நான் விலைன்ற ஒன்று கொடுக்கணும். இது ஒவ்வொன்றும் கர்மா ரெக்கார்ட் ஆகுது. இதனால் புத்திஸ்ட் அப்படியே உட்காந்துருவான், ஒன்றுமே பண்ண மாட்டான். ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான், இங்கே ஒன்று செஞ்சால் அது இப்போ பல லூப்பில் போகுது, அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, ரிப்பிள் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டான். அது ரிப்பிள் எஃபெக்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டான்னா சும்மா உட்காந்துட்டான். நம்ம இன்னும் இயக்கத்தில் இருக்கிறதுனால கார்மிக்கல் லைனை யார் ஆசைப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுப்போம். அந்த நபர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டார், தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை தப்பு பண்ணாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு ப்ராப்ளமில் வந்து மாட்டிக்கிட்டார். இப்போ நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனாக இருக்கீங்கன்னா, இப்போ அவர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு, எனக்கு இந்த ஹெல்ப்பை வந்து பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது, சரி நான் பண்ணுறேன்னு சொல்லி நீ உடனே பண்ணக்கூடாது, ரீகன்ஃபர்மேஷன் வாங்கணும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பண்ணணுமா, நீங்கள் இது ஓகேவா, இது உங்களுக்கு அவசியம் தானா, இது நான் எனக்காக பண்ணல உங்களுக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த வேலை. இப்போ அதெல்லாம் அவர் தலையில் அக்கௌண்ட் ஏறும், இப்போ உங்கள் தலையில் எந்த அக்கௌண்ட்டும் ஏறாது. கண்ணுக்கு தெரியாத கால்குலேஷன் இது. இந்த கண்ணுக்கு தெரியாத கால்குலேஷனை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணலன்னா அதெல்லாம் உங்கள் தலையில் ஏறிடும். இந்த பூமியில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, தர்மத்தை நிலைபெற செய்வதற்காக ஒரு சில ஃபோர்ஸஸ் இருக்காங்க. மனித உடலில், மனித ரூபத்தில், அல்டிமேட் இன்டெலிஜென்ஸில், அல்டிமேட் விஸ்டமில், திரிகால ஞானத்தோட சில அக்கல்ட்ஸ்லாம் இருக்காங்க. அக்கல்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்தந்த நாட்டை சார்ந்த சக்தி பெற்ற தர்மவான்கள், பியூர் விஸ்டமில் இருப்பாங்க. தே ஆர் கண்ட்ரோலிங் திஸ் பிளானட்.
அவங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கலாம் கேட்காதீங்க, எனக்கு தெரில. உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், தே ஆர் வாட்சிங் யூ. ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்ருக்குறாங்க. உலகத்தை தவறான பாதையில் கொண்டு போகிறதுக்கு ஒரு சில பீப்புள் ஃபோர்ஸஸ் இயங்குற மாதிரி, அதை நியூட்ரல் பண்ணி சரி பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய ஃபோர்ஸும் தர்மத்தில் இயங்கிட்டு இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ட்ரம்ப் நல்லவரா கெட்டவரான்றதுக்குள்ளே இப்போ நான் போகல. ட்ரம்ப் வந்து ஒரு லா கொண்டு வர்றார். என்ன லானா, முன்னாடி என்ன லா இருந்ததுன்னா, யூஎஸ்ஏல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்கும் யூஎஸ் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும், இதான லா. எந்த குழந்தை யூஎஸ் நாட்டில் பிறக்குதோ, அப்பா அம்மா வேறு வேறு நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க 2 பேரும் அங்கே ஒன்றாக இணைந்து அந்த குழந்தை யூஎஸ் மண்ணில் பிறக்குதுன்னா பை பர்த்லேயே அந்த குழந்தை யூஎஸ் சிட்டிசன் அர்த்தம். இந்த லாவை ரிவோக் பண்ண ட்ரை பண்ணார் அவர். யார் யாரோ ட்ரை பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் ரீஅஷ்யூர் பண்ணுது, இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டப்படி இந்த மண்ணில் பிறந்தா அது யூஎஸ் சிட்டிசன் தான். அப்போ காலமாக கடந்து வரக்கூடிய ஒரு சில ட்ரெடிஷனு, ஒரு சில லாஸு, அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும். அது நமக்கு தெரியாது. அதை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுட்டு போயிருப்பாங்க. அது ரொம்ப புனிதமாக இருக்கும், அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. அப்போ உண்மையான பவர்ஃபுல் பீப்புள் யாருன்றதை நீங்கள் யோசிச்சுடுங்க. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது, மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது, குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.